இந்தாங்க டீ குடிங்க. டீயா? சரி. நான் சாம்பார் கீரை வச்சுட்டு வந்துடுறேன். சரி. எப்படியாவது வெறுப்பேற்றம் இன்னைக்கு சித்ரா அக்கா, என்ன கீரை பறிக்கிற? கீரை குழம்பு ஆடி சித்ரா? ஆமாக்கா, கொஞ்சம் கருவேப்பிலை கொடுவேன். சரிக்கா, இந்த வரேன்க்கா. கருவேப்பிலை பிடிக்குது, அப்புறம் இருக்கட்டும். அச்சதி உங்க வீட்டை என்ன வாங்கி கொடுத்தாரு உனக்கு? உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? எனக்கா ஒரு தடி வலை வாங்கி கொடுத்தாரு. சந்தோஷம் சந்தோஷம். கருவேப்பிலை வாங்கணுமா போகணும் இல்லாம வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண போல இருக்கு. அக்கம் பக்கத்துல இவளுக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு என்னடி வாங்கி கொடுத்தாரு உங்க வீட்டுக்காரரு நேத்து? என் வீட்டுக்காரரா எனக்கு 2 ஜோடி வளையலும் ஒரு செயினும் வாங்கி கொடுத்தாரு. பாத்தியா கன்றாவியா? நான் எங்க வாங்கி கொடுத்தேன்? புதுசா இப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருக்கா. சரி, கண்டுக்காத மாதிரியே இருந்துக்கும். சரி, வாங்கி கொடுத்தாரு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வா, போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. நான் பாக்குறேன், எடுத்துட்டு வரேன்க்கா. பாத்தியா என்னையா நீ வெறுப்பேத்துற? அம்மா இவ்வளவு வெறுப்பேத்தலான்னு வந்தா இவன் நம்மள வெறுப்பேத்துறோம் போல இருக்க. நான் உடனே வெறுப்பேத்துறேன் பாரு. பொங்கல் அவளுக்கு வைக்க போறாளா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வைக்க போறாளா? முதல்ல இந்த டீயை குடிச்சிட்டு வீட்டை விட்டு சேருவோம். என்ன நம்ம கொண்டு போறா? என்னதான் நடக்குது பாப்போமே. இதான் சார் செயினு. என்ன கவரிஞ்சேன தர? இதாக்கா வளையல். என்ன கண்ணாடி வளையல் வாங்கி கொண்டு வந்தாரு? இதுதான் எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. உன் கண்ணுக்கு இது கவரிங் செயின், இது கண்ணாடி வளையல், இது தங்கத்தோட எனக்கு மேலு. என்ன இப்படி சொல்ற? அக்கா, இது கவரிங் வாங்கி கொடுத்தாருன்னு நினைக்காதீங்க, கண்ணாடியில வாங்கி கொடுத்தாலும் இது நினைக்காதீங்க. எங்க வீட்டுக்காரரு தங்கத்துல வாங்கி கொடுத்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். என் முன்னாடி இவ்வளவு சென்டிமெண்டா பேசுறா. இவ்வளவு நல்லவளாக. நம்ம எதையை வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டா குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நான் நிறைவா ஏத்துக்கிட்டனால என் குடும்பம் சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். கொடுங்கக்கா. இவ்வளவு திருத்த முடியாது. நம்ம பக்கத்து வீட்டுல ராணியக்கா வீட்டுக்கு போவோம். யாரையும் சொல்லாத அளவுக்கு என்னை பெருமையா பேசியடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். அதே சமயம் இதே மாதிரி இருந்துட்டு இருந்தீங்க தொலைச்சிருவேன்.